60 நாள் சீஸ்ஃபயர் ஒன்றிற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஈஜிப்ட், கட்டார் இணைந்து அனுசரணையில் நடத்திய ஒரு சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஹமாஸ் இதை போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், இஸ்ரேல் இன்னும் இதற்கான பதிலை வழங்கவில்லை என்றும், எதிர்வரும் 2 நாட்களில் இதற்கான பதில்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த 60 நாள் சீஸ்ஃபயர் என்பது கிட்டத்தட்ட கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்கா ப்ரொபோஸ் செய்த அதே சீஸ்ஃபயரை ஒத்த நிபந்தனைகளை கொண்டது என்றும், இதற்கு கட்டாயம் இஸ்ரேல் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கட்டாரும் ஈஜிப்டும் இணைந்து அறிவித்துள்ளன. இதற்கு பேக்போனாக, அதாவது பேக்கப்பாக அமெரிக்கா உள்ளதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சீஸ்ஃபயர் ஆனது மிக முக்கியமாக 3 நிபந்தனைகளை கொண்டுள்ளது இந்த 60 நாட்களில். அதாவது முதலாவது, ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கின்ற பணைய கைதிகளின் பாதி அளவான பேரை விடுவிப்பதாகவும், இஸ்ரேல் தற்போது நிலை கொண்டுள்ள இடங்களிலிருந்து பாதியான அளவான இடங்களிலிருந்து வித்ரோ செய்ய வேண்டும் என்றும் ஆரம்பத்தில், அதன் பின்னர் காசா மக்களுக்கான உதவி மற்றும் உணவு என்பன எந்தவித தடையுமின்றி வழங்கப்பட வேண்டும் என்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த 3 நிபந்தனைகள். தற்பொழுது இதற்கு அடிஷனலாக ஹமாஸ் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இஸ்ரேலால் பிடித்துச் செல்லப்பட்டுள்ள அல்லது இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட 100 பலஸ்தீனியர்களை விடுதலை செய்வதற்கான நிபந்தனையும் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்டில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்களுக்கு தெரியும், கடந்த ஜூலை மாத இறுதி அளவில் கட்டாரின் அனுசரணையில் ஒரு மறைமுக இன்டைரக்ட் டாக்ஸ் ஹமாஸ், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் நடைபெற்றதாகவும், அந்த பீஸ் டாக்கானது சீஸ்ஃபயரை நோக்கி சென்ற வேளையில் இறுதிக்கட்ட நேரத்தில் சில நிபந்தனையினால் அது டெட்லாக் எண்டில் முடிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த வகையில் இஸ்ரேல் இந்த நிலையில் இந்த சீஸ்ஃபயரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக தான் தெரிகிறது. உதாரணமாக சொல்லுவார்கள், இந்த போலிஸ் இன் இஸ்ரேல்ஸ் கோர்ட் என்று தற்பொழுது மாறியிருக்கிறது. அதாவது ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய மக்கள் உடனடியாக ஒரு போர் நிறுத்தத்திற்கு வந்து அங்கு சிக்கியிருக்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்டு தரும்படி ஒரு பெரிய பாரிய அளவான ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு உலகத்தின் கவனத்தை ஈர்த்ததுடன் இஸ்ரேலைக்கும் சற்று ஒரு அலர்ட் ஒன்றை கொடுத்த மாதிரி தான். என்றால் அந்த மக்கள் இதுவரை காலமும் இப்படி ஒரு பெருமளவான போராட்டத்தை நடத்தியதில்லை. போர் நிறுத்தம் ஒன்றை காசாவில் நடத்தும்படி கோரி. ஆனால் இது சற்று என்ன சொல்வது, விசித்திரமாக இருந்தது இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கும். ஸோ தற்பொழுது போர் நிறுத்தத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இதை இஸ்ரேல் பயன்படுத்தாவிட்டால், அதன் பின்னர் அந்த பணைய கைதிகளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அந்த பிளேம் இஸ்ரேல் அரசாங்கத்தின் மீது தான் அவர்களது சொந்த மக்களால் செலுத்தப்படும் என்பதுதான் இப்பொழுது பிரதானமான ஒரு பேசுபொருள். ஆனால் தற்பொழுது அங்கிருந்து வந்திருக்கும் தகவலின்படி இஸ்ரேல் கிட்டத்தட்ட அந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொள்வது போல் இல்லை என்றும், பிரதமர் நெட்டன்யாகு இன்னும் ஒரு 2 நாட்களில் அதற்கான முடிவை அறிவிப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது ஏற்கனவே அங்கு காசாவில் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மக்களே காசா சிட்டியிலிருந்து தெற்கு நோக்கி நகரும்படி அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன.